மார்வல் இப்போதைக்கு டேர்டெவில் பார்ன் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரீஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 10% முடிஞ்ச அந்த ஷூட்டிங்கை மொத்தமாகவே தூக்கி போட்டுட்டு வேற ஒரு டேரக்டர்ஸ் வச்சு இப்போதைக்கு ரீஷூட் நடந்துட்டு இருக்கேன். அந்த ரீஷூட்டில் பல கதைகளை மாற்றி அமைக்கிறதையுமே தாண்டி நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டேர்டெவில் அது எல்லாத்தையுமே இப்போதைக்கு MCU கேனனா மாற்றிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் MCUக்குள்ளே வரப்போகிற இந்த டேர்டெவில் பார்ன் அகைன்ங்கிறது கிட்டத்தட்ட டேர்டெவில் சீசன் 4ஆகவே உங்களால் கன்சிடர் பண்ணிக்க முடியும். மிக முக்கியமாக இப்போ லேட்டஸ்டாக டெட்லைன் ஒரு சின்ன ரிப்போர்ட்டில் வில்சன் பெத்தல் இப்போதைக்கு டேர்டெவில் பார்ன் அகைன்ல ரிட்டர்ன் ஆக போறாருங்கிற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்சன் பெத்தல் தான் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ்ல ஆக்சுவலா பூட்ஸையா பிளே பண்ணவர். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஸோ அவர் ஆக்சுவலா ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோவோட தான் இந்த சீசன் 3 முடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு MCUக்குள்ள கண்டினியூ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது சாஃப்ட் ரிப்போர்ட்டா தான் இருக்க போது. பட் முடிஞ்ச அளவுக்கு சில இடங்கள்ல டேர்டெவில் பார்ன் அகைனை டேர்டெவில் சீசன் 4ஆவே கன்சிடர் பண்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ லேட்டஸ்டா வந்த எக்கோ சீரீஸ்லயுமே நம்ம கிங்பின் அவங்க அப்பாவை இந்த மாதிரி சுட்டியில் வச்சு அடிச்சு கொண்டுங்கிற மாதிரி சொல்லுவார்ல, அதுவுமே டேர்டெவில் கேனான். என்ன அந்த சுத்தியலை மட்டும் ரீகாஸ்ட் பண்ணிட்டாங்க. டேர்டெவில்ல வந்த சுத்தியல் வேற, கிங்பின் யூஸ் பண்ற அந்த சுத்தியல் வேற. பட் எப்படி பார்த்தாலும் இது ஒரு சாஃப்ட் ரிப்போர்ட்டா இருக்கும் போது சில விஷயங்கள் ஆப்வியஸா மாறதான் போகுது. பட் மோஸ்ட் ஆஃப் த நமக்கு தெரிஞ்ச நெட்ஃப்ளிக்ஸ் டேர்டெவில் விஷயங்களை அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்களாம். ரொம்ப நல்ல விஷயம். யாராவது டேர்டெவில் ஃபேன்ஸ் இருக்கீங்களா?